வெப்பங்கள் கிடைக்கப் போகின்றன என்பதை சொல்லலாம். எனவே வெளிப்புற நடவடிக்கைகளுக்கு ஏற்ற காலப்பகுதி ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த சம்மர் சீசன் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக அமையட்டும். ஹீட் வார்னிங் தொடர்கின்றது 4வது நாளாக இந்த வாரம். இந்த வெப்ப எச்சரிக்கையை நாங்கள் இப்போதும் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எனவே அதையும் கூட கவனத்திலே தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். டேஞ்சரஸ்லி ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்ஸ் தொடரும் என்பதும் கூட இதில் கூறப்படுகின்றது. 30லிருந்து 34 வரை டே டைம் டெம்பரேச்சர்ஸ் இருக்கலாம். ஹியூமிடெக்ஸ் வேல்யூஸ் ஆஃப் 40 to 44 கூட இருக்கும். எனவே நாங்கள் உணரக்கூடிய இடங்களே ஒரு 44 வரைக்கும் கூட இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. இரவில் 20லிருந்து 23 வரை வெப்பநிலை நீடிக்கும். 26லிருந்து 30 வரையும் கூட நாங்கள் உணர்வதற்கான வாய்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் எந்த வழியில் சொல்லிக்கொள்ளலாம். மீண்டும் சொல்லப்படுகின்றது, இந்த ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்ஸை பொறுத்தளவில் இது ஏர் குவாலிட்டி ஹெல்த் இண்டெக்ஸை ஒரு ஹை ரிஸ்க் கேட்டகரிக்கு கொண்டு வந்திருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த சுவாசம் சம்பந்தமான நோய்கள் இருக்கக்கூடியவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள் போன்றவர்களை அதிக நேரம் வெளியிலே செலவிட நாங்கள் அனுமதிப்பது அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாததாக அமையும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவது அதிக தண்ணீர் குடியுங்கள். இதுவும் இந்த காலத்துக்கு நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விடயமாக கூட இருக்கும் என்பதையும் இந்த வழியில் சொல்லிக் கொள்ளலாம். காலை பொழுதின் வெப்பநிலையே கொஞ்சம் அதிகமாகத்தான் இன்றைக்கும் கூட இருக்கின்றது. இந்த வேளையில் 23 வெப்பநிலையாக இருந்தாலும் 30ஐ நாங்கள் ஏற்கனவே உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் 28 வரை வெப்பநிலை உயர்ந்து 37 நாங்கள் உணர்கின்ற கூடிய நிலையாகவும் இருக்கும். டவுனோவை பொறுத்தளவில் 20ஆக இரவின் வெப்பநிலை நீடிக்கும். 22 இரவில் நாங்கள் உணர்கின்ற உணர்நிலையாகவும் கூட இருக்க போன்றது. நேற்றைய தினம் பார்த்தால் அதிக வெப்பம் அது பகல் மற்றும் மாலை பொழுதிலெல்லாம் இருந்திருக்கின்றது. அதற்கு பிறகு கொஞ்சம் குளிர்விப்பதற்கான ஒரு மழை போயிருக்கின்றது. இரவிலே ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அதிகமான மழையும் கூட இருந்திருக்கின்றது. அதன் பாதிப்புகளும் ஒரு சில இடங்களில் உணரப்பட்டதாகவும் செய்திகளை இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் அந்த வெப்பத்துக்கு கொஞ்சம் ஒரு ரிலீஃபாக அந்த மழை போனது என்பதை நிச்சயம் சொல்லலாம். எனவே அதிகமாக இன்றைக்கும் கூட நாங்கள் மழையை எதிர்பார்க்கலாம். பிற்பகலில் மழைக்குரிய வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. 3 மணிக்கு பிறகு மழை, அதுவும் மடியுடன் கூடிய மழையாக இருக்கும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். 10-11 மணி வரைக்குமே மழை தொடரலாம் என்பதும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சூரிய வெளிச்சமும் ஒரு சில இடங்களில் இரவு சூரியன் மறைகின்ற வரையிலும் தென்படலாம். மாலையிலும் கூட வெளிச்சத்துக்கான வாய்ப்புகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்த வழியில் சொல்லிக்கொள்ளலாம். எனவே காலை பொழுதில் வெளிச்சமுகில் இணைந்திருப்பதையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். நாளைக்கு வெள்ளியை பொறுத்தளவில் 26 வெப்பநிலை 34 உணரப்படும். 10 மில்லிமீட்டர் வரையிலான தண்டஸ்டோம் சொல்லப்படுகின்றது. சூரிய வெளிச்சமும் பகல் பொழுதில் இணைந்திருக்கும். வார இறுதியை பார்த்தால் சனிக்கிழமை 24 வெப்பநிலை 31 உணரப்படும். 5 மில்லிமீட்டர் வரையும் தான் சனிக்கிழமைக்கு மழை தெரிவிக்கப்படுகின்றது. அதுவும் இடியுடன் கூடிய மழையாக இருக்கும். பகல் பொழுதிலும் மழையை நாங்கள் பெறக்கூடிய சாத்தியங்கள் தான் தெரிவிக்கப்படுகின்றன. ஞாயிறை பொறுத்தளவில் சூரிய வெளிச்சம் இருக்கும். தண்டஸ்டோம் 3 மில்லிமீட்டர் வரையிலும் இருக்கலாம். 27 வெப்பநிலை 34 உணரப்படும். அடுத்த திங்கள் பிரதானமாக வெயிலோடு இருக்கும். 24 வெப்பநிலை 27 வரை உணர இருக்கின்றோம். செவ்வாய் 26 வெப்பநிலை 30 உணரப்படும். வெளிச்சமுகில் இணைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. அடுத்த புதன் பிரதானமாக வெயிலோடு இருக்க போன்றது. 27 வெப்பநிலை 33 வரை நாங்களும் உணர்வதற்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சரி, இந்த வழியில் நாங்கள் ஃபேஸ்புக் பக்கம் போகலாம். ஃபேஸ்புக் படம் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் என்ன நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி. சம்மர் சீசனின் அழகான காட்சிகள் பல சேர்த்து தரப்பட்டிருக்கின்றன. ஃபேஸ்புக்கில் நாங்கள் போகணும் இந்த இடங்களுக்கெல்லாம் என்று சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் ஆசை அதை தூண்டக்கூடிய இடங்களாகவும் கூட அந்த இடங்கள் மிக அழகான காட்சிகள். சூரியன் வருகின்றால் அதுவும் ஒரு பகல் பொழுதிலே உச்சி வெயில் எங்களை வாட்டி வதைக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் மிக முக்கியமான ஒரு வரலாற்று இடமும் கூட அங்கே இடம் பிடித்திருக்கின்றது. இந்த சம்மர் சோல்ஸ்டிஸ் என்று சொன்னாலே இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் கண்டிப்பாக முக்கியத்துவம் பெறுகின்றது. அது என்ன என்று சொல்லியும் கூட நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக் பக்கம் போய் அது தொடர்பான விவரங்களை எல்லாம் நாங்கள் தொடர்ந்து தருவதற்கும் தயாராக இருக்கின்றோம். எனவே இணைந்திருங்கள். நேற்று என்று நாளையுடன் ஃபேஸ்புக்கின் ஊடாக வழக்கம் போல இணைந்து கொள்ள முடியும். 12 மணி வரைக்கும் உங்களையும் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். 9 மணி 16 நிமிடம்.
அண்ட் ஸ்டீல்ஸ் மற்றும் பூரோக்கன் ஹைவே 7 ஆகிய இடங்களில் 3 கிளைகளை கொண்டுள்ள JKR சலூன் தற்போது தமது 4வது கிளையினை அஷாவா வாடிக்கையாளர்களின் அன்பு வேண்டுகோளுக்கு அமைய 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோர்த் ஒஷாவா என்னும் முகவரியில் ஆரம்பித்துள்ளதை மனமகிழ்வுடன் அறியத் தருகின்றார்கள். அழையுங்கள் ரூபன் 6472346007. JKR சலூனின் புதிய கிளை ஒஷாவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோர்த் ஒஷாவா. பார்க்காம போறீங்க போல. இல்ல தம்பி, அந்த நம்பர் சரி விடுங்க. அப்ப இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு போல. அண்ணே, இந்த வீடு ரெண்டல் கொண்டோ எந்த கார் மனசிர கார் பிசினஸ் எல்லாத்துக்கும் ஒரே கோல் ஒரு இடம் அந்த மாதிரி சர்வீஸ் அண்ணே. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் வெஹிக்கிள் எதுவாயினும் சகல இன்சூரன்ஸ்களையும் ஒரே இடத்தில் Oracle RMS உடன் இணைந்து உங்களுக்கு தருகின்றது ஸ்டேட் ஃபைனான்சியல். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் ஸ்டேட் ஃபைனான்சியல் 416-335-3330 statefinancial.ca. SKT Jewellers and Textiles in closing sale. ஆண்கள் பெண்கள் சிறார்களுக்கான ஆடைகள், காஸ்டியூம் ஆபரணங்கள், அன்பளிப்பு பொருட்கள், சமையலறை உபகரணங்கள் கொள்முதல் விலையை விட குறைந்த விலைக்கு வழங்கப்படுகின்றன. கொள்வனவுகளை செய்யும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. தங்க நகைகளுக்கும் பர்ச்சேஸுக்கும் வழங்கப்படும் சிறப்பு விலைகளை அறிந்து கொள்ள நேரடியாக வாருங்கள். SKT Jewellers and Textiles, 26 Lawrence Avenue East, Warden and Lawrence. 25 ஆண்டுகளாக மக்கள் நன்மதிப்பை பெற்ற SKT-யின் தங்க நகை விற்பனை தொடர உள்ளதுடன் அது பற்றிய விவரங்கள் பின்னர் அறிய தரப்படும். 4166150197. Lucky Exclusive Foundation வழங்கும் International Children's Expo. இசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்வுகள், வர்த்தக சாவடிகள், வணிகச் சாவடிகள் இன்னும் பல. ஜூன் 22, 23 சனி ஞாயிறு 1867 Valley Farm ரோடில் அமைந்துள்ள Pickering Chestnut Hill Development Recreation Complexல் அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். International Children's Expo. வர்த்தக சாவடிகள் மற்றும் அனுசரணை விவரங்களுக்கு 6473093091 6473093091. Media partner East FM 103.7. அங்கே இங்கேண்டு எங்கேயும் விளையாம தங்கள் துணிகளான பொடிகளையோ டாக்குமெண்ட்ஸையோ உங்கள் உறவுகளின் வாசற்படிக்கே கொண்டு போய் கொடுக்கிற உத்தரவாதத்தை தாராங்க சக்தியின் ஈரோ கொரியர். ஏற்கனவே அனுப்பினவங்க சொல்லி இன்னும் நிறைய பேர் பொதிகளை அனுப்ப வாரதான் தங்களோட சேவைக்கான அதிகாரம் ஏரோக்கொரியர் எடுத்து போயிடலாம். அனுப்புற பொதிகளோ ஆவணங்களோ தங்களுக்கு கிடைச்சிட்டதுன்றத உங்களோட உறவுகள் உங்களுக்கும் ஈரோ கொரியருக்கும் அறிவிக்கிறதால உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி சேவை தொடருது. சத்தியன் ஏரோ கொரியர் 416-292-0444. சுவையான உணவுகளுக்கு புகழ்பெற்ற நந்தா கேட்டரிங் 8வது கிளை ஜூன் 21 வெள்ளிக்கிழமை ஏஜெக்ஸில் மாபெரும் திறப்பு விழா. இலக்கம் 605 சர்ச் ஸ்ட்ரீட் நோர்த், சர்ச் அண்ட் ரோஸ்லின் சந்திப்பில் சுவையான இலங்கை இந்திய உணவுகளுடன்